வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நம்மளோட சேனல் TNTET பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNTET பேப்பர் 2ல் சோஷியல் சயின்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சில பேர் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சோஷியல் சயின்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி நான் மேலும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர் கீயாக இருந்தாலும் நான் திருப்பி 1 or 2 டைம்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஆன்சர் தருவேன். சம்டைம்ஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மற்ற படிக்கிறவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு சோஷியல் சயின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? அதாவது பொதுவாக இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து மேஜராக இருக்கவங்க, அதேமாதிரி சோஷியல் சயின்ஸ் மேஜராக இருக்கவங்க தான் சோஷியல் சயின்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அதுலேயுமே மேக்ஸு சயின்ஸ் இருக்கவங்க மேக்ஸ் சயின்ஸ் சூஸ் பண்ணிக்குவாங்க. தமிழ் இங்கிலீஷில் மேக்ஸ்லாம் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேக்ஸ் சயின்ஸ் சூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களோட விருப்பம் தான், நீங்கள் என்ன சூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்றது, எது உங்களுக்கு நல்லா வருமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 60 கொஸ்டினில் ஃபஸ்ட் பார்ட்டில் 30 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்க்குறோம் அப்படின்றதுனால டைம் ரொம்ப லாங் ஆகும். ஸோ பார்க்குற உங்களுக்குமே வந்துட்டு போர் அடிக்காமல் இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ். Raja Krishnadeva constructed the Golconda Fort. The emblem of the Vijayanagar kingdom was Varahas. Madura Vijayam, a Telugu work written by Gangadevi. Krishnadevaraya is considered the greatest ruler of Sangama dynasty. சரியான கூற்ற கண்டறிய சொல்றாங்க. இப்போ 4 கொடுத்துருக்காங்களே, இந்த 4ல் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, அதாவது இது மட்டும் தாங்க சரி. விஜயநகர அரசின் முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றி, இங்கிலீஷில் வந்து வராஹாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மட்டும் சரி. அப்போ இந்த மீதி 3 வந்து என்ன தவறாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா இது ரிப்பீட்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ராஜகிருஷ்ண தேவ் கோல்கொண்டா கோட்டையை கட்டினார். இது வந்து தவறு. ஏன்னா கோல்கொண்டா கோட்டையை கட்டினது யாருன்னா காகித்திய வம்சத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி கங்காதேவி எழுதிய மதுர விஜயம் என்னும் நூல் தெலுங்கு மொழியில் எழுதினார். தவறு. கங்காதேவி தான் மதுர விஜயம் எழுதியிருக்காங்க. ஆனால் அது எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதினாங்க. அடுத்து பாருங்க, கிருஷ்ணதேவராயர் சங்க வம்ச அரசர்களுள் மிகச்சிறந்தவராக கருதப்பட்டார். கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு மிகச்சிறந்த அரசர் தான். ஆனால் அவர் எந்த இதுவை சேர்ந்தவர்? சங்கம வம்சத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து விஜயநகர வம்சத்தை சேர்ந்தவர். சரிங்களா? விஜயநகர எம்பையரை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். ஸோ இதில் சரியான ஸ்டேட்மெண்ட் எதுனா செகண்ட் ஒன் மட்டும்தான். விஜயநகர அரசின் முத்திரை எது அப்படின்னா பன்றி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Greek historians have recorded his name as Chandrakutos. கிரேக்க வரலாற்றாளர்கள் சந்திரகோட்டஸ் என்ற குறிப்பிடப்படுபவர் யார்? இப்போ கிரேக்க வரலாற்றாளர்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்ட யாரையோ வந்துட்டு சந்திரகோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர். சந்திரகுப்த மௌரியாவை வந்து கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சந்திரகோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் யார் வந்து அவரை பற்றி இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின், புளூட்டாக், ஸ்ட்ரோபா, இவங்க எல்லாரும் வந்து சந்திரகுப்தாவா அப்படி குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுடைய நூலில். சரிங்களா? அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. இதுலேயுமே இங்கே வந்து ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குங்க. ஏன்னா இங்கே ஆப்ஷனில் வந்துட்டு இங்கே கல்கட்டா வராது, பெங்கால் அப்படின்றது வரும். அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க தமிழில் அந்த கொஸ்டினை நம்ம பார்க்கலாங்களா? பொறுத்துக. 7 ஆண்டு போர் அது வந்துட்டு எப்போ? சிராஜ் உத்தல்லா யாரு? ராபர்ட் கிளைவ், டியூப்ளே வந்து உங்களுக்கு கண்ண தெரியும், பாண்டிச்சேரியில் இருக்கவங்க. அவர் வந்து ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றது தெரியும் இல்லையா? இப்போ மீதிக்கு என்ன ஆன்சர் பாருங்கள். இதுதான் ஆப்ஷன் ஏ. 7 ஆண்டு போர், 3ஆம் கர்நாடகா போர். சிராஜ் உத்துல்லா அப்படின்றது வங்காளம். ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்து. சரிங்களா? இதுதான் ஆப்ஷன். 7 ஆண்டு போர், 3ஆம் கர்நாடக போர், சிராஜ் உத்துல்லா வங்காளம், ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்து, டியூப்ளே பிரான்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ 4ல் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது கரெக்டாக இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ருத்ரமான் வாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் சேக் ரூலர். சாகர் ஆட்சியாளர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் ருத்ரதாமன். சரிங்களா? இதுதான் கரெக்டாக இருக்கு.
இப்போ மீதி என்னென்ன தவறா இருக்கு? அசோகா பேட்டர்னைஸ் அஸ்வகோஷா, அஸ்வகோஷரை ஆதரித்தார், தவறு. ஏன்னா அசோகா வந்து எதை ஆதரிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை வந்து அவர் ஆதரிச்சார் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் நம்மளுக்கு இருக்க தவிர அவர் வேற யாரையும் ஆதரிச்சதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இல்லை. அடுத்து கரிகாலா வாஸ் த சன் ஆஃப் அதியமான், கரிகாலன் அதியமானின் மகன், இது தவறு. ஏன்னா கரிகாலனுடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இளம்சேட் சென்னி. சரிங்களா, இளம்சேட் சென்னி அவர் தான் வந்து கரிகாலனுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, காந்தாரா ஹார்ட் ஃப்ளரிஷ்ட் அண்டர் சோலாஸ் அப்படின்னு சொல்றாங்க, இதுவுமே தவறு. ஏன்னா காந்தாரா அந்த சோழர்கள் காலத்தில் காந்தாரா கலை செழித்தது இல்லை. யாருடைய காலத்துல இது பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசன் காலத்துல தான், குசன் டைனசிட்டில தான் வந்து இந்த காந்தார கலை செழித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க, வெறும் ஆன்சர் மட்டும் போதும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ஷார்ட்டாக ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு கூட போயிடலாம். நான் ஏன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அதை மாதிரி ஏதாவது கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம், அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச், கீழ்கண்டவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்குறாங்க. எதுனா இதுதான், அலிகார் இயக்கம் லாகூர் கிடையாது நம்மளுக்கு. சரிங்களா, அலிகார் இயக்கம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில், யூபி. சரிங்களா, உத்தரப்பிரதேசில் நடந்தப்பட்டது தான் இந்த அலிகார் மூமெண்ட். இப்போ மீதி எல்லாமே பாருங்கள். இந்த தியோசபிக்கல் சொசைட்டி நியூயார்க்கு கரெக்டு. இது வந்து எப்போ வந்து தோற்றுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875 இயர்க்கு கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. தியோசபிக்கல் சொசைட்டி எப்போனா நியூயார்க்கில் ஆரம்பிக்கப்பட்டது 1875. அதேமாதிரி இந்த சத்யசோதக் சமாஜ் பூனால வந்து ஜோதிபாய் பூலே வந்து ஆரம்பிச்சாங்க. சரிங்களா, இது வந்து மகாராஷ்டிரால இருக்கு. இது வந்து 1873ல ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா, சத்யசோதக் சமாஜ் 1873ல ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலனா வந்து கேரளாலலாம் ஆரம்பிச்சாங்க. இது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1903. ஸோ இதில் தவறானது எதுனா அலிகார் மூமெண்ட். இது உத்தரப்பிரதேசில் நடந்த ஒரு இது, அதை வந்து நம்மளுக்கு லாகூர்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. அடுத்த கொஸ்டின், விச் டெல்லி சுல்தான் இன்ட்ரடியூஸ் டோக்கன் கரன்சி, எந்த டெல்லி சுல்தான் அடையாள நாணயங்களை அறிமுகம் செய்தார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா நம்மளுடைய முகமது பின் துக்ளக். இவர் தான் அடையாள நாணயங்களை வந்துட்டு அறிமுகம் செய்தார் அவரோட ஆட்சியில். அந்த அடையாள நாணயங்கள் வந்துட்டு பிராஸ் அண்டு காப்பரில் இருந்ததா நம்மளுக்கு சொல்கிறாங்க. எந்த ஆட்சி காலத்தில் அவர் அறிமுகப்படுத்தினாருன்னு பார்த்தீங்கன்னா 1329 1330 இந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்துறது தான் இந்த அடையாள நாணயங்கள். யாருன்னா முகமது பின் துக்ளக் வந்து அறிமுகப்படுத்தினாரு. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், முகமது பின் துக்ளக் ஷிஃப்டட் இஸ் கேபிட்டல் ஃப்ரம் டெல்லி டு, முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து டேஷுக்கு மாற்றினார். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ங்க. இப்போ இதில் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா புக் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகிரி, டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றினாரு. ஆனால் இப்போ இந்த தேவகிரியை இப்போ நம்ம என்னென்னு அழைக்கிறோம்னா தௌலாபாத் அப்படின்னு அழைக்கிறாங்க, தௌலதாபாத். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. புக் படி தேவகிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தௌலதாபாத்ன்றது இப்போ கரண்ட் நேம். அடுத்து ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியாக பொருந்தாததை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் வந்து என்ன சொல்கிறது, சைனாவில் உருவான ஒரு விஷயம், அதே மாதிரி இந்தியாவில் தோன்றுவித்த ஒரு விஷயம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேபியா டாவேயிசம். இந்த டாவேயிசம் எங்கே தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதே சைனால தான் தோன்றுச்சு. சைனால தான் டாவேயிசம் தோன்றுச்சு. இந்த இதுக்குள்ள கன்ஃபியூசியனிசம், இது டாவேயிசம், இது எல்லாமே சைனாத்துல தோன்றுச்சு. ஆனால் இங்கே அரேபியான்னு கொடுத்துருக்காங்க, அதனால அதுதான் தவறான ஒரு விஷயம். அடுத்து ஃபைண்ட் அவுட் த ராங் பேர், தவறான இணையை கண்டறிகன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஜோதிபாய் பூலே வந்து மகாராஷ்டிராவை சார்ந்தவங்க தான். இப்போ நாராயணகுரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கேரளாவை சார்ந்தவர். இதேமாதிரி சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப். ஐயன் காளி இவங்க வந்து திருவண்ணாமலை கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறான விஷயம். ஏன்னா ஐயன் காளி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், திருவண்ணாமலையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. திருவனந்தபுரத்தை சார்ந்தவர், அங்கே வந்து வேங்கனூர் அப்படின்ற ஊரை சார்ந்தவர் தான் இந்த ஐயன் காளி. ஸோ இதில் தவறானது ஐயன் காளி. தாராசுரம் டெம்பிள் வாஸ் பில்ட் பை, தாராசுரம் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் கட்டியதுன்னா 2ஆம் ராஜராஜன். சரிங்களா, 2ஆம் ராஜராஜன் தான் தாராசுரம் கோயிலை கட்டியிருக்காரு. தாராசுரம் கோயிலுக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கு. இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஐராவதேஸ்வரர் கோவில். சரிங்களா, 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஐராவதேஸ்வரர் கோவில், அதுதான் தாராசுரம் கோயில்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு கூற்று காரணம் பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். கரெக்ட். இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தார். இதுல என்னன்னா நம்மளுக்கு ஆன்சர் கீ படி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் முழுமையா சதியை வந்து ஒழிக்கலாங்க. சரிங்களா, அவர் சதிக்காக எதுக்கும் குரல் கொடுத்தாரு, எல்லா விஷயமும் நடந்ததுதான், ஆனா முழுமையாக ஒழிக்கப்படவில்லை. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சித்தூர் வாஸ் ப்ராமினன்ட் அண்ட் பிகம் த ராலிங் பெயின் ஃபார் ஆல். அனைத்து டேஷ் ஒருங்கிணையும் மையமாக சித்தூர் விளங்கிற்று. அதாவது அனைத்து ராஜபுத்திர இனக்குழு இவங்க எல்லாருமே ஒன்று கூடி அவங்களோட எதிர்களை போரிடுறதுக்காக திட்டம் தீட்டக்கூடிய ஒரு இடமாக அமைந்த இடம் தான் இந்த சித்தூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜபுத்திர இனக்குழு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ட்ரிட்டி ஆஃப் அலிநகர் வாஸ் சைன்ட் ஆன். அலிநகர் உடன்படிக்கை நடைபெற்ற நாள் எதுன்னு கேட்குறாங்க. எந்த நாள்னா February 9, 1757 தான் இந்த அலிநகர் உடன்படிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சார்ந்த நவாபுக்கும் அவரோட பேர் என்னன்னா சிராஜுத்தௌலா. சரிங்களா, பிரிட்டிஷ்க்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வங்காளத்தை சார்ந்த நவாபுக்கும் நடந்த உடன்படிக்கை தான் இந்த அலிநகர். இதன்படி ஆங்கிலேயர்கிட்டமே கல்கட்டா வந்து திரும்பி போயிடும். இதுதான் இந்த ட்ரிட்டி ஆஃப் அலிநகர். ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்காளத்தை சேர்ந்த நவாபான சிராஜுத்தௌலாவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடக்கப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் உடன்படிக்கை தான் இந்த ட்ரிட்டி ஆஃப் அலிநகர். இதன்படி ஆங்கிலேயரிடமே கல்கட்டா திருப்பி ஒப்படைக்கப்படும். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. கான்ஸ்டான்டினோப்பிள் கைப்பற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1453. இது கரெக்ட். இவை பால்கன், கருங்கடல் மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் உதுமானிய துர்க்கர்களால் தங்களது மேலாண்மையை நிறுவ வழிகொழியது. இதுவும் கரெக்ட். இதுல தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பி மட்டும்தாங்க தவறானது. ஏன்னா அதை 1ஆம் முகமது கைப்பற்றினார். இல்லை, அதை கைப்பற்றினது யாருன்னா 2ஆம் முகமது. சரிங்களா, 2ஆம் முகமது தான் அதை வந்து கைப்பற்றினார். அடுத்த கொஸ்டின், the saints sprang chiefly from the lower order of the society other than Brahmins written by. துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவர்களாக இருந்தனர் என்று கூறியவர் யாருன்னா நீதிபதி ரானாடே. சரிங்களா. அடுத்து the fasting death in Jainism is known as. சமண சமயத்தில் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீக்கும் முறையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சல்லேகனா. சரிங்களா, இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. சல்லேகனான்னு சொல்றாங்க, சாந்தரா சொல்றாங்க, சமாதி மரணா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது சாப்பிடாமே இருந்து அவங்க வந்து உயிர் துறக்கிற அந்த ஒரு இதுக்கு பேர் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீக்கும் முறையை வந்து சல்லேகனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சமண மதத்துல. அடுத்து விச் இஸ் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் மாமல்லம் ஷீஷோ டெம்பிள். மாமல்ல கடற்கரை கோவிலை பற்றிய சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன தொடர் கொடுத்துருக்காங்க, அதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே கரெக்டுங்க. ஏன்னா மாமல்ல கடற்கோயிலை பல்லவ மன்னன் ராஜசிம்மன் தான் கட்டியிருக்காரு. சரிங்களா, ராஜசிம்மனை வந்து இன்னொரு பேர்ல சொல்லுவாங்க. என்னன்னா நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படியும் கொடுக்கலாம். சரிங்களா, மாமல்ல கடற்கோயிலை பல்லவ மன்னனான 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைன்னா ராஜசிம்மர் கட்டியிருக்காருன்னு சொல்லலாம். இது கரெக்ட். இந்த கோயில்ல வந்து 3 கருவறைகள் இருக்கு. கரெக்ட். 2 வந்து சிவாக்காகவும் அதாவது சிவனுக்காகவும், ஒரு கருவறை வந்துட்டு விஷ்ணுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. கோயில் சிவனுக்காகவும் விஷ்ணுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது. கரெக்ட். ஸோ இது 3மே கரெக்ட். சரிங்களா. அடுத்து பாருங்க, டேஷ் வாஸ் நோன் அஸ் கூன் பாண்டியன். அதாவது கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இவர் மதுரையை சார்ந்த ஒரு மன்னர் தாங்க. இவருக்கு நிக் நேமா வந்து இந்த கூன் பாண்டியன் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து முதுகுல கூன் இருக்கும். அப்புறம் சம்பந்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வைத்தியம் பண்ணி அந்த கூனை வந்து சரி பண்ணுவாரு. அந்த கூன் பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்பட்ட மன்னர் பேர் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா மாரவர்மன் ஹரிகேசரி. சரிங்களா, மாரவர்மன் ஹரிகேசரி. அடுத்து விச் டைனஸ்டி பில்ட் த ஃபேமஸ் கோல்கொண்டா ஃபோர்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. புகழ்பெற்ற கோல்கொண்டா கோட்டை எந்த வம்ச அரசரால் முதலில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகித்ய வம்சம். நான் சொல்லியிருக்கேன், அதுவே ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க அந்த கொஸ்டினே. அடுத்து அரேஞ்ச் த சக்சஸஸ் ஆஃப் சிவாஜி குரோனாலஜிக்கலி. சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை கால வரிசைப்படி எழுதணும். இதுல இம்பார்ட்டண்டா என்னன்னா, நான் நெட்ல சர்ச் பண்ணும்போது இதுல கொடுத்த எந்த ஆப்ஷனுமே ஆன்சர்ல கிடையாதுங்க. கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை புக் சோர்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
நான் என்னோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா இந்த ஆப்ஷன் கூட ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் 2 மட்டும் மாறும் பாருங்கள். ஷாம்பஜி, சரிங்களா? ஷாம்பஜி அதாவது சிவாஜியோட பையன். அவர் தான் வந்துட்டு சிவாஜி இறந்ததுக்கப்புறம் பதவிக்கு வந்துட்டு வருவார். அடுத்தது ஷாம்பஜிக்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் ஃபர்ஸ்ட் வருவார், சரிங்களா? ராஜாராம் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சன்னான சிவாஜி 2 வருவார், சரிங்களா? அவருடைய சன்னான சிவாஜி 2 பார்த்து வச்சுக்கோங்க. சிவாஜி 2 வருவார். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபைனலாக சாம்பஜியோட மகனான ஷாஹு வருவார். என்னுடைய ஆன்சர் படி இதுதான் எனக்கு வந்துட்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கங்க, சரிங்களா? நீங்கள் புக் சோர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாம்பஜி வருவார், சிவாஜியோட பையனான சாம்பஜி வருவார். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் சிவாஜியனோட 2வது பையனான ராஜாராம் 1 அவர் வந்துட்டு வருவார். ராஜாராம் 1 அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையன் வந்து மைனர், அதாவது சின்ன பையன்றதுனால அவங்க அம்மா கூட சேர்ந்து அவர் வந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணுவார். அது யாருன்னா சிவாஜி 2. அடுத்தது இவரும் இறந்ததுக்கப்புறம் யார் வருவானா இந்த ஷாம்பஜியுடைய மகனான ஷாஹு வருவார். இதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, வாட் இஸ் த ஏஜ் லிமிட் டு பிகம் எ லோக்சபா மெம்பர்? மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு வயது வரம்பு என்னன்னா 25 வயசுக்கு இருக்கணுங்க. நாட் லெஸ் தென் 25 வயதிற்கு குறைவுடையவராக இருத்தல் கூடாது. 25 வயசு இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு மக்களவை உறுப்பினராக இருக்கலாம். அடுத்து ஹூ இஸ் பிரசிடிங் ஆஃபீஸர் ஆஃப் த அப்பர் ஹவுஸ்? சட்ட மேலவை கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்துபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருன்னா தலைவர், த சேர்மன். இந்த சேர்மன் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பொதுவாக வந்து சட்ட மேலவையோட தலைவராக இருப்பாருங்க, வைஸ் பிரசிடென்ட், சரிங்களா? இப்போ நம்மளோட நாட்டுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து மாறி இருக்காங்க. ஸோ இதெல்லாமே கரண்ட் ஜிகே கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன். அவர் தான் இப்போ வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறாரு இல்லையா, துணை ஜனாதிபதி. அவர் தான் வந்துட்டு சட்ட மேலவை கூட்டத்துடைய தலைவராக இருப்பார். அடுத்து த வேர்ட் ரிப்பப்ளிக் வாஸ் காயின்ட் பை? குடியரசு என்னும் சொல்லை முதலில் வடிவமைத்த நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நாடுனா ரோம். அடுத்து பாருங்க, விச் சிட்டி இஸ் கால்ட் அஸ் 3 சிஸ்டர் சிட்டி? 3 சகோதரி நகர் என்று அழைக்கப்படும் நகரம் எதுனா இதுதான். காத்மண்டு, வாரணாசி, லும்பினி, புத்கயா, ஜனக்பூர், அயோத்தி. இது எல்லாமே 3 சகோதரி நகரங்கள் என்று அழைக்கப்படும் நகரங்கள். அடுத்தது அக்ரானியம் பிரிக்ஸ் வாஸ் காயின்ட் பை ஜிம் ஓ'நீல், எ ஃபேமஸ் டேஷ் எக்கனாமிஸ்ட். பிரிக்ஸ் என்ற சொல் ஜிம் ஓ'நீல் அவர் தான் வந்துட்டு அந்த சொல்லை வந்து உருவாக்குனார், சரிங்களா? அவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்த பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரிட்டிஷ், சரிங்களா? இப்போ இந்த பிரிக்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பி ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் நாடு, ஆர்னா ரஷ்யா நாடு, ஐனா இந்தியா, சீனா சைனா. இந்த 4 நாடு தான் முதல்ல 2001 ஆரம்பிக்கும் போது இருந்தது. அடுத்து இந்த எஸ் எப்படின்னா தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து 2010 வந்து ஆட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் விச் கண்ட்ரி? எந்த நாட்டில் முதலாக அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எந்த நாட்டில் தோன்றியதுன்னா பிரிட்டன், சரிங்களா? அடுத்து டேஷ் டீல்ஸ் வித் கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட்? சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம். சட்ட மேலவையை உருவாக்கத்தில் இல்லைன்னா நீக்குது. அதை பற்றினா ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 169. ஆர்டிக்கல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படியே கிளாஸ் போகலாமா, இல்லை இன்னும் ஸ்பீடாக போகணுமா, இல்லை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் வேணாமான்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், விச் ஆர்டிக்கல் ரெக்வயர்ஸ் தட் த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த யூனியன் ஷால் பி டேக்கன் இன் த நேம் ஆஃப் த பிரசிடென்ட்? மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரின் பெயரிலே மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த சட்டப்பிரிவின் கீழ்னா பிரிவு 77. அடுத்த கொஸ்டின், டேஷ் டே இஸ் அப்சர்வ்ட் அட் நேஷனல் ஓட்டர்ஸ் டே? இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் எதுனா ஜனவரி 25. அப்படி பாருங்க, ஜனவரி 26 வந்து நம்மளுக்கு குடியரசு தினமா, ஜனவரி 25 அப்படின்னு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 25 வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த ராஜ்யசபா? மாநிலங்களவையின் தலைவர் யார்? இப்போதான் நம்ம பார்த்தோம், நான் சொன்னேன் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், அதாவது சேர்மன், தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். மாநிலங்களவையின் தலைவர் அவர் தான் வந்துட்டு யாருன்னா வைஸ் பிரசிடென்ட், குடியரசு துணைத் தலைவர்.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு 30 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கான கண்டினியூவேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏன்னா நான் நிறைய சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சரே எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க இன்னுமே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.